நீங்கள் நலமா திட்டத்தின் கீழ் பயனாளிகளை தொடர்பு கொண்டு கருத்துக்களை கேட்டறிந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அரசின் நலத்திட்டங்கள் பற்றி பயனாளிகளிடம் வீடியோ கால் மூலமாக உரையாடல். கனமழையால் கர்நாடக மாநிலம் உடுப்பி மாவட்டத்தில் வீடுகளை சூழ்ந்த வெள்ளம். வீடுகளில் சிக்கிய மக்கள் படகுகள் மூலமாக மீட்பு. மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் பற்றி கோவையில் ஆசிய முதலீட்டு வங்கி அதிகாரிகள் ஆய்வு. மதுரையை தொடர்ந்து கோவை உக்கடத்தில் இன்று ஆய்வு நடத்தினர். நெல்லைக்கு இயக்கப்படும் சிறப்பு வந்தே பாரத் ரயிலில் கட்டண கொள்ளை புகார். 200 ரூபாய் வரை கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. நீட் தேர்விற்கு எதிராக தமிழ்நாட்டில் கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம். ஒன்றிய அரசு நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பலத்த காற்றால் 500க்கும் மேற்பட்ட நேந்திரம் வாழை மரங்கள் சேதம். 2 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் கவலை. புதிய குற்றவியல் சட்டங்களை நடைமுறைப்படுத்தியதற்கு எதிர்ப்பு. ஒன்றிய அரசை கண்டித்து மதுரையில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம். பிரதமர் மோடியுடன் இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் சந்திப்பு. மோடியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். பீகாரில் கடந்த 15 நாட்களில் இடிந்து விழுந்த 10வது பாலம். அனைத்து பாலங்களையும் ஆய்வு செய்ய உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.